65வது சங்கீதம் நம்மில் அனைவருக்கும் தெரிந்த வசனங்கள் இருக்கின்ற சங்கீதத்திலே இந்த சங்கீதமும் ஒன்று. வருஷத்தை நன்மையால் ஒளி சுற்றுகிறேன், பாதைகள் நெய்யாய் ஒளிகிறது. இந்த வசனம் தெரியாதவர்கள் கிறிஸ்தவத்திலே இருக்க மாட்டாங்க. சொல்ல போனா கிறிஸ்தவம் தாண்டியும் பிற ஜனங்கள் மத்தியிலே கிரியை செய்கின்ற ஒரு வசனம், அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வாக்கியம்தான் இந்த வாக்கியம். ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் போது, அது பிறந்த நாளாக இருக்கலாம், வருடப்பிறப்பாக இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், அல்லது ஆண்டு விழாக்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் போது வருஷத்தை நன்மையால் ஆண்டவர் முடிசூட்டுவார் என்று சொன்னால், அது அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய களி கூறுதலை, நம்பிக்கையை ஏற்படுத்தும். அப்படி நம்பிக்கையை, சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வசனங்கள் அடங்கிய இந்த சங்கீதத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். இறைவனுக்கு இந்த சங்கீதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு பெயர்களை உங்களோடு கூட நான் சிந்திக்க விரும்புகின்றேன். இறைவனுக்கு சொல்லப்பட்டுள்ள சிறப்பு பெயர்கள். இந்த சங்கீதம் துவங்கும் போது மிக அழகாக துவங்கும். எனக்கு நாம் துதிக்க வேண்டும், நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இவ்வுலகிலே நாம் எவ்வளவு ஸ்தோத்தரிக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமான ஸ்தோத்திரத்திற்குரியவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய நாவிலிருந்து நாம் எவ்வளவு தூரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாலும் நம்முடைய ஸ்தோத்திரங்கள் முழுமையானது அல்ல. நம்முடைய ஸ்தோத்திரங்கள் முழுமையானது அல்ல. நான் நல்ல இன்னைக்கு வொர்ஷிப் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம மனதை திருப்திப்படுத்திக்கிறோம். ஆனா இறைவனுடைய உயரத்திற்கும், இறைவனுடைய பரிசுத்த நிலைமைக்கும், இறைவனுடைய மகத்துவங்களுக்கும் நமது துதிக்கும் அளவுகளை வைத்து பார்த்தோம் என்றால், இறைவனுடைய மகத்துவமும் பரிசுத்தமும், இறைவனுடைய உயரமும் பெரியது இல்லையா? நாம் குறைவுள்ளவர்களாய் இருப்பதனால நம்முடைய துதிகளும் நிச்சய குறைவுள்ளதாகத்தான் இருக்கும். அதனாலதான் திருமறை இந்த சங்கீதக்காரன் பாடலுக்கே சொந்தக்காரன். தாவீது என்றாலே பாடல், தாவீது என்றாலே துதி, தாவீது என்றாலே இறைவனை போற்றுபவர். தாவீதின் அடையாளமே அதுதான். அப்படி பாடல் பாடக்கூடிய தாவீது உணர்ந்து கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், நான் இவ்வுலகிலேயே எத்தனை பாடல்களை பாடினாலும், 1000 பாடல்கள் பாடினாலும், 1000 நாவுகள் இணைந்து உம்மை பாடினாலும், எங்கள் பாடல்கள் இறைவனை முழுமையாக உணராத அல்லது இறைவனுடைய மகத்துவத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாத பாடல்கள். எனவே சீயோனிலே இப்ப நம்ம பூமியில பாடுறோம், இந்த ஆலயத்துல அமர்ந்து பாடுறோம், வீடுகள்ல தனி ஜெபங்கள்ல ஆண்டவரை நீங்க ஆராதிக்கிறீங்க. இவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் குறைவுள்ளவைகள், சீயோனிலே துதியானது உமக்காக அமைந்து காத்திருக்கிறது. செய்தி என்னன்னா, நீங்கள் எப்பொழுது சீயோனிலே இறைவனுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்பீர்களோ அப்பொழுது அங்கே துதி பாடுவீர்கள் அல்லவா? அந்த துதி பாடல் முழுமையான துதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ இவ்வுலக வாழ்க்கையினுடைய கரை, மறுகரை சீயோனாக இருக்கும் பட்சத்தில் நாம் முழுமையாக துதிக்கிறவர்களாய் மாற முடியும். தாவீது அப்படிதான் துவங்குகிறார். சீயோனிலே துதியானது உமக்காக அமைந்து காத்திருக்கிறது. இவ்வுலகிலே நான் எவ்வளவு துதித்தாலும் அந்த துதிகள் போதா. சீயோனிலே வந்து உம்மை துதிக்க வேண்டும், சீயோனிலே வந்து உம்மை பாட வேண்டும். நம்ம வெளியில இந்த சவடால் விடுவாங்க இல்லையா, வாய் சவடால் நிறைய விடுவாங்க. சவடால் விடுறவங்களை பார்த்து சொல்லுவாங்க, உண்மையிலேயே நீ இப்படி பேசக்கூடிய வலிமையுள்ள ஆளுனா யாருக்கு அந்த ஆளு இருக்கும்போது முன்னாடி வந்து பேசணும் இல்லையா? இது சும்மா உலகத்துல சண்டை இழுக்கிறதுக்கு சொல்ற வார்த்தை. அது மாதிரி நீங்க எவ்வளவுதான் துதித்தாலும் உங்களுடைய துதி உங்களை சீயோனிலே சேர்க்கவில்லை என்றால்
நீங்கள் இந்த உலகத்திலே துதித்த துதிகள் எல்லாம் தண்ணீரிலே எழுதப்பட்டவைகளுக்கு, காற்றிலே சிலம்பம் பண்ணப்பட்டவைகளுக்கு சமானமாய் மாறிவிட்டது. அப்போ துதி என்னை இக்கரையிலிருந்து சீயோனின் கரைக்கு சேர்க்க வேண்டும். சரிங்களா? அப்போ இதுதான் அடிப்படையாக வைத்து இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். இந்த சங்கீதத்துல அவர் இறைவனுக்கு கொடுக்கின்ற துதி அப்படின்னு சொன்னாவே இறைவனுடைய பெயரை சொல்லி புகழ்வது, அதுதான். சரிங்களா? துதி அப்படின்னு நீங்க என்னமோ ஏதோ நினைச்சிடாதீங்க. இறைவனுடைய பெயர்களை சொல்லி அவரை போற்றுவதுதான் துதி. உங்கள் வாழ்வில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வதும், இறைவனுடைய மகத்துவங்களை, திருநாமங்களை சொல்லி ஆண்டவரை உயர்த்துவதும் தான் துதி. இவர் எப்படி துதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 காரியங்களை சொல்றேன். நிறைய இருக்குது இந்த சங்கீதத்துல. முக்கியமானதாக 4 நான் உங்கள் கண் முன்பாக கொண்டு வருகின்றேன். 2வது வாக்கியம் வாசியுங்கள். ஜெபத்தை கேட்கிறவர். அவ்வளவுதான், போதுமா? ரொம்ப அழகா இருந்துச்சு. ஜெபத்தை கேட்கிறவர். இறைவனுக்கு அவர் தருகின்ற முதல் அடையாளம் இந்த சங்கீதத்தில். இவர் ஜெபத்தை கேட்பார். எளியவனின் ஜெபத்தை கேட்பார். சிறுமைப்பட்டவனின் ஜெபத்தை கேட்பார். சொல்றாரு, அக்கிரம சிந்தை என்னை மிஞ்சி வல்லமை கொண்டது. என்னில் அக்கிரம சிந்தை மிஞ்சி வல்லமை கொண்டது. ஜெபத்தை நீர் கேட்கிறதினால் எனக்கு கிடைத்த நன்மை என்னவென்றால் என் பாவங்களை நீர் நிவர்த்தி ஆக்கினீர். 3வது வாக்கியம் வருது. ஜெபத்தை கேட்கிறவர். என்ன ஜெபத்தை கேட்கிறார்? அந்த ஜெபத்தை கேட்பதில் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்? உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் இறைவனுடைய சமூகத்திலே மன்றாடும் போது அந்த மன்றாட்டிற்கு ஆண்டவர் முன்னுரிமை அளிக்கிறார். புரியுதுங்களா? ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனது முன்னுரிமை. கார் வைத்திருக்கணும், பங்களா வைத்திருக்கணும், இவைகளை எல்லாம் தாண்டி முதலாவதாக ஒரு மனிதன் சுமந்து வருகின்ற பாவங்கள், பாரங்கள், இவைகளிலிருந்து அவன் விலகி அவன் லகுவாக மாற வேண்டும். இதுதான் இறைவனுடைய முதல் விருப்பம். உங்கள் மீது அவர் கொட்டுகின்ற முதல் ஆசீர்வாதம், நம் மீது அவர் செலுத்துகின்ற அன்பின் வடிவம் பாவங்களை மன்னிப்பது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமானவர்கள் எல்லாரும் உங்களிடத்தில் வருவார்கள். மாம்சமானவர்கள் அப்படின்னா என்ன? நீங்க பிரிப்பீங்க. பாவத்தை குறித்து சொல்லும் போது 2 வார்த்தை சொல்லுவீங்க. மாம்சம், ஆவிக்குரியவர்கள், மாம்சத்திற்குரியவர்கள் சொல்லுவீங்களா இல்லையா? ஆவிக்குரியவர்கள் எப்படிப்பட்டவங்களா? பாவம் செய்வாங்களா? பாவம் செய்யறனா ஆவிக்குரியவங்க, பாவம் செஞ்சுட்டாங்கன்னா மாம்சத்திற்குரியவங்க. இப்ப நீங்க மாம்சத்துக்குரியவங்களா ஆவிக்குரியவங்களா? தெரியலையா? மாம்சத்திலே இருந்து ஆவிக்குரியவர்களாய் மாற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் தாவீது குழப்பம்லாம் பண்ணல. உம்மை நம்புகிறவர்கள், ஆவிக்குரியவர்கள் உம்மிடத்தில் வருவார்கள்லாம் சொல்லல. நீதிமான்கள் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படிலாம் சொல்ல விரும்பல. பார்த்துக்கோங்க, சிம்பிளா முடிச்சிட்டாரு. மாம்சமானவர்கள் எல்லாரும் உம்மிடத்தில் வருவார்கள். எல்லாரும் தோல்வி அடைந்தவர்கள். எல்லோரும் முயற்சித்து பாவத்திலிருந்து வெளிவர முடியாமல் இறுதியிலே தோற்று போனவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பவுல் சொல்றார் இல்லையா, ஒரு சரீரம் அவன் மீது அப்படி கட்டப்பட்டு கிடக்கும் போது இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு கதறார் இல்லையா? அது மாதிரி இந்த பாவ இயல்பிலிருந்து என்னை யார் மீட்டுக் கொள்வார்? ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமானவர்கள் எல்லாரும் உங்களிடத்தில் வருவார்கள். இந்த மாம்சமானவர்களை அக்கிரம செய்கைகள், அக்கிரமங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிஞ்சி வல்லமை கொண்டது. இப்பொழுது அவர்கள் எந்தவித அவருடைய பலமும் இன்றி உம்முடைய சமூகத்திலே வருகிறார்கள். நீ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். அப்போ ஜெபத்தில் அவர் ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு இல்லையா?
முதல் வெற்றி ஜெபத்தை கேட்கிறவரால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவதாக 5வது வசனத்துல எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற ரட்சிப்பின் தேவன். இரண்டாவது ஒரு அழகான அடையாளத்தை சொல்லுகிறது. ரட்சிப்பின் தேவனே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான், புதுசு கிடையாது. ஆனா எல்லாரும் நம்பும் நம்பிக்கை அப்படின்னு எல்லாரும் நம்பும் நம்பிக்கை. இது யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, மனிதர்களை சொல்றாங்க, இயற்கை வளங்கள் எல்லாமே இறைவனைத்தான் நம்பி இருக்கிறது, இறைவனைத்தான் நம்பி இருக்குது. கோழி ஆடு நீங்க வளர்க்குறீங்க, உங்களோடு கூட இருக்குது. திடீர்னு விருந்துக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா என்ன பண்ணிடுறீங்க? உங்களை நம்பி உங்க கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் இருந்த அந்த கோழியை ஆட்டை என்ன பண்ணிடுறீங்க? ஆட்டை தான் அடிக்க மாட்டோம், யார் அடிச்சு சொல்லிட்டாங்க. ஆடு உரிக்க தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டிலேயே உரிச்சிருப்பீங்க, பார்த்துக்கோங்க. அதான் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஸ்கின் எல்லாம் எடுக்கிறது கஷ்டங்கிறதுனால நீங்க விட்டு வச்சிருக்கிறீங்க. இல்லைன்னா கிறிஸ்தவங்க, அதுவும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க ஆட்டை தவிர்த்து கோழிக்கு போக மாட்டாங்க. ஏதோ அது முறிக்க முடியாது, அதனாலதான் நம்ம விட்டு வச்சிருக்கோம். நம்ம அன்பா வளர்த்த கோழியை அது நம்ம நம்பிக்கிட்டே இருக்கும், எப்பவும் போல கையில வந்து உட்காரும். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? அது வரைக்கும் உணவு கொடுத்தவர்கள் அன்றைக்கு அந்த உணவா சமைத்து விடுவார்கள். நம்மளை நம்பி வரும். ஆனா பைபிள்ல போட்டுக்கிட்டு எல்லாரும் நம்புற நம்பிக்கை, எல்லாருக்கும் வாழ்வளிப்பவர் ஒருவர் தான், இறைவன் தான். மனிதர்கள் அதற்கு உரியவர்கள். மனிதனே இறைவனை சார்ந்துதான் இருக்க முடியும். எல்லாரும் நம்பும் நம்பிக்கை, எல்லாரும் நம்பும் நம்பிக்கை. இங்க இதுல பேதங்களே கிடையாது. சின்ன பிள்ளைகளுக்கும் அவர்தான் நம்பிக்கை, வாலிபர்களுக்கும் அவர்தான் நம்பிக்கை, வயதானவர்களுக்கும் அவர்தான் நம்பிக்கை. அன்புக்குரியவர்களை, எல்லாருக்கும் எல்லா காலங்களிலும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் செய்தி. சின்ன பிள்ளைகளுக்கும் அவர் போதுமானவர், தேவையானவர், அவசியமானவர். வாலிபர்களுக்கும் அவர் தேவையானவர், அவசியமானவர். வலிமை மிகுந்தவர்களுக்கும் தேவையானவர், வலிமை அற்றவர்களுக்கும் தேவையானவர். உண்மையா இல்லையா? பலம் உள்ளவன் பலம் இல்லாதவன் யாருக்காகிலும் உதவிகள் செய்வது, அங்க லேசான காரியம் கூட 2வது எடுத்துக்கோங்க. உதவிகள் செய்வது, பலம் உள்ளவனுக்கும் உதவி தேவைப்படுகிறது, பலமற்றவனுக்கும் உதவி தேவைப்படுகிறது. இப்படி உதவிகள் தேவையில் உள்ள மனிதன் அவனுடைய நம்பிக்கையாய் இருப்பவர். நீங்க எந்த காலத்திலையும் நீங்க அவரை நம்பி கூப்பிடலாம். அப்படி நீங்க நம்பி கூப்பிடும் போது உதவி செய்வார். இங்க சொல்லப்பட்டிருக்குது 6-7 வசனங்கள்ல, வல்லமையை இடை கட்டி கொண்டு பலத்தை பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரத்தின் மும்முரத்தை அவருடைய அலைகளின் இறைச்சலை ஜனங்களின் அமளியை அமர்த்தி. ஜனங்கள் கொந்தளிப்பாய் இருக்கிறார்கள். அங்க இப்ப நேற்றைய தினம் தானே, முந்தின நாளா தென் அமெரிக்கா நாடு, எந்த நாட்டுல வெனிசுலா, இப்பேற்பட்ட ஒரு பூமி எதிர்ச்சியை சந்தித்தது. இத்தனை ஜனங்கள் அழிந்து போனாங்க. இப்படி குமுறல்கள் ஆங்காங்கே இருக்கும் போது எல்லாரும் நம்பும் நம்பிக்கை இறைவன். எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது, அமளிகள், கொந்தளிப்புகள் எல்லா வயதுடையவர்களுக்கும் இருக்குது. இப்பெல்லாம் சின்ன பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க. 3-4 வயசு பிள்ளைக்கு என்ன வருது? ஸ்ட்ரெஸ் வருதான். அது சொல்லுது. ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக போட தெரியாது, ஆனால் கேட்டால் என்ன சொல்லுது? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. யாருக்கு இப்படி கொண்டு வந்து உள்ள தள்ளினது? அன்புக்குரியவர்களுக்கு இறைவன் எல்லாருக்கும் தேவை, எல்லாரும் நம்பும். 3வது 9வது வாக்கியத்தை பாருங்களேன். தேவனே பூமியை விசாரித்து அதை நீர் பாய்ச்சி. 3வது அவர் விசாரிக்கிறார். விசாரிப்பது அப்படிங்கிறது வேற, ஆட்சிப்படுத்துவது அப்படிங்கிறது வேற. சரிங்களா? இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், என்கொயரி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். விசாரணைனா நான் முன் வந்து செய்ய வேண்டும்.
இப்போ ஒருத்தரை விசாரிக்க போறாங்க, போலீஸ் வந்து யாரை விசாரிக்கும்? அவங்க போய் பிடித்தவர்களை கொண்டு போய் விசாரிப்பாங்க. அதுதான் விசாரணை. இறைவன் தாமாக இறங்கி வந்து விசாரிப்பார். அதுதான் செய்தி. இது 62வது சங்கீதத்திலே அப்படி வரும் பார்த்துக்கோங்க. அவர் விசாரிக்கிற ஆண்டவர், விசாரிப்பார். அவரே வந்து விசாரிப்பார். மகனே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 38 வருடங்கள் பெதஸ்தா அந்த குளத்தருகே அமர்ந்திருந்த அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? விசாரிப்பார். அவருடைய விசாரணை நம்மை நோக்கி வருகிறது. இந்த விசாரணை பண்ணும்போது 2 விஷயங்கள். ஒண்ணு, திருடனையும் பிடிச்சு விசாரிப்பாங்க இல்லையா? திருடனை பிடிச்சு விசாரிக்கிறது அது மாதிரி இங்க இருக்குது. அவர் விசாரிக்கும் போது சில நேரங்களில் திருத்த வேண்டியிருக்கும் அவங்கள, அப்படியும் விசாரிப்பார். கம்ஃபர்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கும் விசாரிப்பார். அவருடைய விசாரணையில் தான் நமக்கான அமைதி இருக்கிறது. அவருடைய விசாரணையில் தான் நம்முடைய வாழ்க்கை திருத்தப்பட்டு செழிப்புக்கு நேராக மாற்றப்படுகிறது. அதுதான் அங்க உள்ள செய்தி. நீங்க பாத்தீங்கன்னா 10வது வாக்கியத்துல பாருங்க, அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்மை திருத்தி விசாரிக்கிறார். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே அப்படிங்கிற பாடல்ல, கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்து இளங்க. அடுத்து என்ன வருவாய்? என்ன களை நறுக்கியா? கிளை நறுக்கி களை பிடிக்கி. நிறைய நேரத்துல மாத்தி மாத்தி பாடிக்கிட்டு இருப்போம். களை நறுக்கி கிளை பிடிக்கினா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கிளையை பிடிக்கிட்டாருன்னா என்ன ஆகுறது? அப்போ கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தனை காத்தனை சுத்தம் செய்வீர். அழகா இருந்தது. சுத்தம் செய்வார், நம்மளை தூய்மைப்படுத்துவார். நாம் இன்னும் வளர வேண்டும், இன்னும் கனி கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மேன்மைகளுக்கு நேராக நடத்தி செல்லப்பட வேண்டும். ஆண்டவர் அந்நன்மைகளையும் நமக்கு தருவார். 4வதாக நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு அழகான வாக்கியம், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். நன்மையால் முடிசூட்டுகிறது. காலங்களையே நன்மையால் முடிசூட்டுவார். புரியுதுங்களா? வருஷம் அப்படின்னா காலங்கள், நம்ம ஏதோ நம்ம வாழ்ந்து வருகின்ற காலங்கள், உங்களுக்கு இருக்கின்ற ஆயுசு காலங்கள். இந்த காலங்களை நன்மையால் முடிசூட்டக்கூடிய ஆற்றல் உடையவர் ஆண்டவர். நாளைய தினம் எப்படி இருக்குமோ, கவலை இருக்குதா? இருக்கு இல்லையா? ஐயோ, அடுத்த வருஷம் இந்த நாள்ல எப்படி இருப்பேனோ, கவலை இருக்குதா இல்லையா? நாளைய தினத்தை கவலைகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, காலங்களை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் என் ஆண்டவர். நான் நடந்து செல்லுகின்ற பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, நெய்யாய் பொழிகிறது. அது எவ்வளவு அழகா இருக்கு! அந்த வார்த்தையே நம்மளை அப்படி வழுக்கிட்டு, அதுல ஒரு தடவை அப்படி இந்த நீர்வீழ்ச்சிகள்ல வழுக்கு பாறைகள் இருக்கும் இல்லையா? நீர்வீழ்ச்சிகள்ல வழுக்கு பாறையில போயிருக்கிறீங்களா? வழுக்கு பாறையில யாருல வழுக்கு பாறை பார்த்துருக்கிறீங்களா? யாராச்சும் அதுல அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணிருக்கிறீங்களா? வழுக்கு பாறை வால்பாறைன்னு நினைச்சிடாதீங்க. வழுக்கு பாறைன்னா நீரோடைகள் வர்ற இடத்துல, ஏதாச்சும் அருவிகள் வர்ற இடத்துல கடைசியில் ஒரு ஒரு சின்ன பெல்ட் பார்த்தீங்கன்னா மேலே அப்படி உட்கார்ந்தோம்னா சறுக்கிட்டு கீழே வரைக்கும் வந்துடும் பார்த்துக்கோங்க. அது வழுக்கு பாறைன்னு நம்ம சொல்லுவோம். கும்பகர அருவி எல்லாத்துலேயுமே இவைகள் இருக்கும். இந்த வார்த்தையை பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கு. பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கால் வச்சோட அப்படியே சொங்கிட்டு வலிக்கிட்டு போற மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. அது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஆண்டவர் இனிமையான ஆசீர்வாத, இனிமையான நன்மைகள் எல்லாவற்றையும் நமக்கு அருகிலே வைத்திருக்கிறார், நம் பாதையிலே வைத்திருக்கிறார். நான் நடந்து செல்லும் போது அதை நான் அனுபவிப்பேன், அதை நான் கேரி பண்ணி கொண்டு போவேன். என்னுடைய லைஃப்ல ஆண்டவர் அப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்னு அவர் சொல்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவருடைய திருநாமத்தை நாமும் போற்றுவோம்.
ஜெபத்தை கேட்கிறவர், எல்லா மனிதரும் நம்பும் நம்பிக்கை, என்னை விசாரித்து திருத்துபவர், என்னை நன்மையால் என் காலங்களை முடிசூட்டும். உங்க காலங்கள்ல இருக்கிற கவலைகள் அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுங்க. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை நன்மையால முடிசூட்டுமே, பாதைகள் நெய்யாய் பொழியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த வசனத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா நம்ம என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ணணும் இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒருவேளை உங்களால வழக்கு பாறையில போக முடியலன்னா உங்க பிள்ளைகள் வழக்கு பாறையில போறதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இல்லையா? உங்க பிள்ளைகளுடைய காலங்கள் சந்தோஷமா இருக்கு. நம்மளால போக முடியல, நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நமக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். என் பிள்ளைகளின் காலங்களை நன்மையாக முடிசூட்டும், அவர்கள் கால்கள் நடந்து செல்கின்ற பாதைகள் நெய்யாய் முடியும். வேண்டிக் கொண்டிருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவர் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு நிறைவாய் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.